பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு வருமான பெருகவும் வாக்கு சித்திக்கவும் நம்மளுக்கு நல்ல பவரா இருக்கிறதுக்கு எது முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில மாதங்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா ஆக்டிவேட் ஆகும். அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதம் எடுத்துக்கணும். அந்த மாதத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சோம்னா கொஞ்சம் வருமான விஷயங்கள் பெருகும். வாழ்க்கை நிறைய குடும்ப விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல் தனுசு ராசிக்கு நம்ம எந்த மாதம் எடுத்துக்கிறோம்னா தை மாதம். தை மாதத்தில் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப விசேஷமாக பூஜைகள், அந்த தை பொங்கல், முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாம் எடுத்து கும்பிடுறது போக நம்ம நிறைய தானங்கள் பண்ணணும். பொதுவாக நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும் போது அந்த ராசிக்கு அந்த மாதத்தை எந்த மாதம் சொல்றோம்னா அந்த மாதத்தில் வரும் விசேஷ நாள்கள் ரொம்ப அழகா கும்பிட்டுட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்குனாலே நமக்கு பயங்கர வலிமையா இருக்கும். அது போக நம்ம தானங்கள் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் தை மாதம் பொங்கல் வழிபாடு, மூதாதையர்கள் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் எல்லாம் செஞ்சு ரொம்ப வலிமை ஆக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப வருமானம் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயமும் நம்ம ஒரு ஒற்றுமையுடன் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் போக குடும்ப ஒற்றுமை மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய தானங்கள் பண்ற இடமும் இந்த இடம் தான். நம்ம எந்த விஷயங்களை தானம் பண்ணலாம்? பொதுவாக இந்த தை மாசத்தில் நீங்க தானம் பண்றது மூதாதையர்களுக்கு படைத்த விஷயங்கள் தானமாக கொடுப்பது சிறப்பாக இருக்கும். மூதாதையர்களுக்கு படைத்த விஷயம் என்னன்னா உணவு வகைகளை படைப்போம். அந்த உணவு வகைகளை ஒரு 4-5 பேரை வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடு கொடுப்பது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சில பேர் தை மாசத்தில் புடவைகளை எடுத்து வச்சு கும்பிடுவாங்க. அந்த புடவை எடுத்து வச்சு கும்பிடுறதே நம்ம தானமாக கொடுப்பது சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் போக மஞ்சள் தானம் பாத்தீங்கன்னா தை மாசத்தில் மஞ்சள் நல்ல விளையும். அந்த மஞ்சள் விளைவதை தனுசு ராசிக்காரர்கள் தானம் கொடுத்தீங்கன்னா அதுவும் அந்த முளையுடன் அந்த பச்சையுடன் சேர்ந்து மஞ்சள் வரும் இல்லையா, கீழே மேல இலைகளும் கீழே மஞ்சள் கிழங்கும் இருக்கு இல்லையா, அந்த இலையுடன் சேர்ந்த மஞ்சள் கிழங்கை ஒரு 2 பேர் 3 பேருக்கு வாங்கி கொடுக்கும் போது அது சிறந்த உங்க வாழ்க்கையை வருமானம் பெறுவதற்கான மாற்றங்கள் உருவாகும். இது மட்டும் அல்லாமல் நீங்க பழைய பொருட்கள் யாருக்காச்சும் உங்க வீட்டுல உள்ள பழைய பொருட்களை காசு கொடுக்காமலே தானம் கொடுத்தாலும் உங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும். அதனால உங்களுடைய வீட்டுல ஃப்ரிட்ஜோ கிரைண்டரோ யாருக்காச்சும் கொடுக்குறேன்னா அதுல பைசா வாங்காம அது தானமா கொடுத்துட்டீங்கன்னா உங்க வீட்டுல உள்ள உங்களுக்கு வரக்கூடிய நோய் நொடிகள்ல நீங்கி உங்களை ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களுடைய வருமானம் பெருகி உங்க குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். அதனால பழைய பொருட்களை, இரும்பு பொருட்கள் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இதெல்லாம் நீங்க தானம் கொடுக்கும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். பணம் வாங்காம அது கொடுக்கணும். அதே போல் பாத்தீங்கன்னா இந்த தானம் மட்டும் அல்லாமல் கொடுக்க கூடாத பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் மட்டும் இல்லாமல் அதாவது உடைந்து போன பொருட்களை யாருக்குமே நீங்க தானம் கொடுக்க கூடாது அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. உடைந்து போன பொருட்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் கிழிந்த பொருட்கள், அதுக்கு பிறகு கிழிந்த பொருட்களும் கொடுக்க கூடாது. உங்களுக்கு பயனில்ல அப்படி சுட்டு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த பொருட்கள், அப்புறம் உங்களுக்கு குடை போன்ற அமைப்புள்ள பொருட்கள் இதெல்லாமே கொடுக்க கூடாது. கொடுக்கும்போது அது உங்க வீட்டில் நிறைய நெகட்டிவ் அதிர்வுகளை உருவாக்கும். அதனால அந்த பொருட்களை தானமாக கொடுக்க கூடாது. அப்புறம் எந்த கோயிலில் வைத்து நீங்க தானம் கொடுக்கறது, இப்ப மஞ்சள் எல்லாம் தானம் கொடுக்கணும் ஏதாச்சும் கோயில் வைத்து உங்க வீட்டு பக்கத்துல எல்லை அம்மன் அப்படிங்கிற கோயில் இருக்கும். அந்த எல்லை அம்மன் கோயில வைத்து நீங்க தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு உங்க எல்லை அம்மன் கோயில தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்க விளக்கேற்றி, எல்லை அம்மன் கோயில விளக்கேற்றிட்டு ஒரு மகள் விளக்கில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தானம் கொடுப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் வெளியில கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த உடை அணிந்து கொடுக்கணும், எல்லோ கலர் உடை அணிந்து நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. எந்த உடை அணியக்கூடாதுன்னா ரெட் கலர் உடை அணிந்து தானம் கொடுக்க கூடாது அப்படிங்கறது இருக்கு. எந்த கிழமையில் கொடுக்கலாம்னா சனிக்கிழமையில் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். அதனால நல்லா சனிக்கிழமைய பார்த்து கொடுப்பது ரொம்ப நல்லா இருக்கும். சனிக்கிழமையில் புனர்பூச நட்சத்திரமோ இல்லாட்ட விசாக நட்சத்திரம் வரும்போது தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். புரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இந்த நட்சத்திரங்கள் வரும்போது தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த நேரம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை நேரம் பாத்தீங்கன்னா ராகு, அதாவது இரவு நேரமாக வர்றதை விட அந்த அதாவது 4:30 to 5:30 அந்த டைம் இருக்கு இல்லையா
அந்த டைம்ல கொடுப்பது சிறப்பாக இருக்கும். இரவு நேரத்தில் கொடுப்பது உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும். அதனால இரவு நேரம் கொடுக்காதீங்க. அப்புறம் தானம் கொடுத்த பிறகு செய்யக்கூடாதது என்னன்னா, உங்க கை காலை அப்படி நெட்டி முறிப்பாங்களே அந்த மாதிரி முறித்தல், கை கால் வலின்னு சொல்லிட்டு கை காலை யாராச்சும் பிடிக்க விடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. தானம் கொடுத்த பிறகு உங்கள் கை காலை மற்றவங்களை அமுக்கி விட வைக்கிறது, மற்றவங்களை ஏவுதல், இந்த வேலையை நீ செய்ய அந்த வேலையை நீ செய்யும் சொல்லிட்டு ஏவக்கூடாது. முதலே தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட எல்லாம் ஆர்டரும் பண்ணிருங்க. தானம் கொடுத்த பிறகு எந்த வேலையாட்களையும் நீங்க ஆர்டர் பண்ணவே கூடாது. அதனால அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யாரையும் வேலை ஏவுதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது. அப்புறம் தானம் கொடுத்த பிறகு உங்களுடைய விஷயம், அதாவது கோவங்கள் அதிகமான கோவங்கள் படுவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உடல் உஷ்ணத்தையும் ஏற்படுத்தும். அதனால கோபத்தை குறைக்க வேண்டும் தானம் கொடுத்ததுக்கு பிறகு. இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், நிறைய வெற்றிகள் உங்களை அடையும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம சில சில மாற்றங்கள்னால நம்மளால மாற முடியும்னா அதை செஞ்சுதான் பார்க்கலாமே. யாருடைய இதுவும் இல்லாமல் இந்த நான் ரொம்ப நிறைய இதெல்லாம் கொடுக்கல, சின்ன சின்ன விஷயங்கள் தான் செய்ய சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் தானம் பண்ண சொல்லியிருக்கேன். அது பண்ணும்போது உங்க வாழ்க்கையில் மாற்றம் வரும்போது அது ரெகுலரா பின்பற்றலாம் இல்லையா? அந்த மாதிரி வழக்கப்படி நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை எந்த மாதத்தில் பண்ணணுமோ அந்த மாதத்தில் பண்ணணும். அந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்களை ரொம்ப நீங்க பவர்ஃபுல்லா எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருமானம் பெருகும். அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு தை மாச விசேஷ நாட்கள் ரொம்ப விசேஷமானது. ஆனா அந்த தை மாச விசேஷ நாட்களை எடுத்து பண்ணிட்டு இந்த தானங்களும் பண்ணும்போது சிறந்த மாற்றங்கள், வெற்றிகள் உங்களை அடையும். நன்றி, வணக்கம்.